அஸ்ஸலாமு அலைக்கும். பவுண்டி சாக்லேட் போன வீடியோவில் டெசிகேட்டட் பவுடர் பண்ணேன் இல்லையா, அதை வச்சு இன்றைக்கி பவுண்டி சாக்லேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். டெசிகேட்டட் கோகோனட் பவுடரில் கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான ஷேப், நம்ம இஷ்டம் தான் ஷேப் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி நான் ஒரு 50 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் மேலே சாக்லேட் கோட்டிங் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாக்லேட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் சுகர் தேவைன்னா. டபுள் பாயில் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு ஒன்றா டிப் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வந்தது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுனால. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு டிப் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா அது உடஞ்சி சாக்லேட்குள்ளே விழுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்க போகிறேன். செட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அங்கே 2 சாக்லேட்டை காணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்த்தா பர்ஃபெக்டாக எப்படி பவுண்டி சாக்லேட் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டு, லுக்கு எல்லாமே அப்படியே இருந்தது. வீட்லேயுமே சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க.